பேரறிஞர் அண்ணாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என திமுக தலைவர் கலைஞர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளார். இந்திய பேரரசின் மிக உயரிய விருதான பாரத் சென்னை முழுவதும் விடிய விடிய பலத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. மேலும் மழை காரணமாக விமான சேவையும் பாதிக்கப்பட்டது. சென்னை வந்த விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன. பீகார், மத்திய பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்களில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த பலர் சென்னை அடையாறில் நடு ரோட்டில் மர்ம நபர்களால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையாறு பகுதியில் உள்ள மல்லிகைப்பூ நகரில் வசித்து வந்தவர் விஜயமூர்த்தி. அரசு பள்ளிகளில் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தாய் தமிழுக்கு நீதி கேட்டு மதுரையில் எழுத்தாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும். மாநில அரசு நிர்வாக மற்றும் உயர்